ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நிறை அன்புடைய சன்மார்க்க சான்றோர் பெருமக்களை, ஆண்மினேய அன்பர்களை வள்ளலார்தாசன் வணங்கி வாழ்கின்றேன். நாம் சுத்த சன்மார்க்கத்திலே சில நிலைப்பாடுகள் என்ற நிலையிலே சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே சிலவற்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அல்லது மீளாய்வு செய்ய வேண்டிய, சிந்திக்க வேண்டிய பகுதிகளை பற்றி எப்பொழுது பார்ப்போம். இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்பு ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவிலே அவர்கள் இந்த தைப்பூச தினத்திற்கு அடுத்த நாளை விட்டு அடுத்த நாள் திருவரை தரிசனம் என்ற ஒரு நிகழ்வு வடலூரிலே நடைபெறுகிறது. அது சித்தி வளாகத்திலே அந்த திருவரை தரிசனம் நடைபெறுகிறது. அதுதான் திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் தனது நிறைவை அடைவதற்கு அந்த அறைக்குள்ளே சென்ற பிறகு அன்பர்களை கதவை சாத்தி தாழிடச் சொன்னார்கள். அவ்வளவுதான் நடந்தது. அவர் செல்லும் பொழுதே சொல்லிவிட்டு சென்றார்கள், இதை திறந்து பார்க்க வேண்டாம், இதை திறந்து பார்த்தால் வெற்றிடமாகத்தான் தோன்றும், இறைவன் என்னை காட்டி கொடுக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டுதான் சென்றார்கள். அதன்படியாக நடந்தது. அதெல்லாம் சரி. இப்போ அந்த பதிவில் என்ன செய்தார்கள்? அற்புதம் அற்புதம் பார்த்தீர்களா, இதுதான் ஐயாவுக்கு அந்த முத்தேக சித்தியை கொடுத்த அறை என்று காட்டுகிறார். அதிலே உள்ளே அந்த அறைக்குள்ளே திறந்த பொழுது ஒருவர் வள்ளலார் போலவே அந்த உடையெல்லாம் அணிந்து கொண்டு உள்ளே சென்று ஒரு கற்பூர தீபம் ஏற்றிவிட்டு ஏற்றுகிறார். அப்படியே வள்ளலாரே அங்கு இருந்து வந்து ஏற்றுவது போல ஒரு பாவனை. அதை பார்த்து அன்பர்கள் பரவசப்படுவதாக அந்த வீடியோ பதிவை பதிவிட்டிருந்தார். இதுல பெரிய ஒன்றும் தவறில்லை. ஆனால் நாம் அந்த அறைதான் வள்ளலாருக்கு முத்தேக சித்தியை கொடுத்தது என்பது போல நினைத்து கொள்ளக்கூடாது. அதை நினைத்து கொண்டுதான் அந்த அறையை பெரிதாக தரிசிக்கிறார்கள். கடவுள் அங்கே கோயிலில் போய் அந்த கருவறையில காட்டுகின்ற அந்த சிலையை தரிசிப்பது போல, வணங்குவது போல, அதை வேண்டி கேட்பது போல நம்மவர்களும் சுத்த சன்மார்க்கிகளும் செய்கிறார். அந்த அறை என்பது ஒரு அடையாளம், அது அடைவு அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடையாளம் வேறு, அடைவு வேறு. அந்த அறை வள்ளலாருக்கு சுத்த தேகத்தை பிராணதேகம் ஞானதேகம் என்ற முத்தேக சித்தியை கொடுக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அதை நிகழ்த்த வேண்டும், அவ்வளவுதான். அது எந்த இடமா இருந்தாலும் இருக்கலாம். அவர்கள் அங்கே இருந்தார்கள், அந்த அறையிலேயே போய் அமர்ந்து கொண்டார்கள், அவ்வளவுதானே தவிர அந்த இதுதான் முத்தேக சித்தியை கொடுத்த அறை பார்த்தீர்களா என்று பார்ப்பதும், அந்த அறையை முடித்து கொண்டு மோதிக்கொண்டு இந்த கோயில் எல்லாம் சாமி பார்க்கறதுக்கு மோதிக்கிட்டு கூட்டம் திரண்டு ஓடி அடிச்சுக்கிட்டது மாதிரி. ஏன்னா அதை பார்த்தாதான் அருள் கிடைப்பது போல நம்மவர்களும் முட்டி மோதிக்கொள்வது சரிதானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான்.
அதை திறந்து எப்பவுமே திறந்து வைக்காம ஒரு நாளைக்கே திறந்து வைக்கிறாங்க. அன்னைக்கு அது கொஞ்சம் நேரம் அப்படி திறந்து வச்சு மூடிடுறாங்க. அவ்வளவுதான். அதை பார்ப்பதற்கு நிறைய பேர் போறாங்க. போய் பார்க்கட்டும். ஆனால் அந்த அறை எதுவும் முத்தேக சித்தியை கொடுத்ததில்ல. அந்த அறைக்கு ஒன்றும் புனிதம் இல்லை. அந்த சன்மார்க்கத்திற்கு இந்த மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்பவைகளெல்லாம் இல்லை. இந்த மூர்த்தியை பார்த்தா என்னென்ன கதை, இந்த தீர்த்தத்துல குளிச்சா என்னென்ன கதை, இந்த இடத்துக்கு மிரிச்சா இந்த புண்ணியம், இதெல்லாம் இந்த சிலைகளுக்கும் சாமிகளுக்கும் கட்டப்பட்ட கதைகள். அதை கொண்டு போய் இதையும் நாம பொருத்தி பார்க்கணும். ஆகையினால சன்மார்க்கத்திற்கு எல்லாமே மூர்த்தி, தீர்த்தம், தலம் எல்லாமே எல்லா உயிர்களும் தான் என்பதை சன்மார்க்கிகள் சிந்திக்க வேண்டும் என கேட்டு அடுத்த பதிவில் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.